இன்றைய நிகழ்ச்சி கரிமை வேளாண்மையில் முட்டை கோழி வளர்த்தல். ஒமேகா 36 பவுல்ட்ரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் உதவியால் விஷம் இல்லாத முட்டை தயாரிப்பு பற்றி இங்கு அறிந்து கொள்வோம். கோழி வளர்ப்பதற்கு எல்லாவித வளங்களும் நிறைந்த நம் நாட்டில் இப்பொழுதும் முட்டை தயாரிப்பில் சுய நிறைவு என்பது ஒரு தொலைதூர கனவாகவே இருக்கின்றது. ஆன்டிபயோட்டிக், இன்சுலின், ஃபார்மாலின், ஹார்மோன், கொலஸ்ட்ரால் போன்ற நச்சுக்களால் நிறைந்த முட்டைகள் தினம்தோறும் நம் மாநிலத்திற்குள் பெரிய ட்ரக்குகளில் வருகின்றன. கரிம வேளாண்மை புரட்சி நடைபெறும் இக்காலகட்டத்தில் முட்டை கோழி விவசாயம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறையாக வேண்டும். கோழி வளர்த்துவதில் உள்ள பிரச்சனைகளை கடக்க மைக்ரோ லேயர் சிஸ்டம் மிகவும் உதவுகின்றது. மைக்ரோ லேயர் யூனிட்டுகள் நடைமுறைக்கு கொண்டு வர மிகவும் எளிதானது. திருவனந்தபுரம் பட்டணத்தில் மலர் கண்காட்சி பெரிதளவில் ராஜரீகமாக கொண்டாடப்படும் ஒரு வருடாந்திர விழாவாகும். மலர் கண்காட்சியில் யாராலும் தோற்கடிக்க முடியாத நபர், பிரகாசிக்கும் குணநலன் உள்ளவர் சரஸ்வதி வர்மா. ரோஜாவின் ராணி, பூக்களின் மகாராணி என்று பெயர் பெற்றவர். நட்சத்திர காய்கறி தயாரிப்பில் மிகவும் ஆர்வமும் கவனமும் செலுத்துகிறார் இவர். இப்பட்டணத்தின் மைய பகுதியான தேவசம்போர்ட் ஜங்ஷனில் தலையுயர்த்தி ஸ்ரீரஞ்சனி எனும் ஆர் ரவிவர்மா அவர்களின் வீடுள்ளது. கேரள முன் செயலாளர் ரவிவர்மா தம்புரான் அவர்கள் தனது துணைவி சரஸ்வதி வர்மாவிற்கு எல்லாவித ஊக்குவிப்பும் அளித்து வருகிறார். ராஜவம்சத்து அரசாட்சி முடிந்த பொழுதும் ஜனநாயக அரண்மனையாகிய செக்ரட்டேரியட்டில் உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ரவிவர்மா தம்புரான் இப்பொழுதும் தனது பிரஜைகளின் நலன் விரும்பி கரிமம் மற்றும் நட்சத்திர உணவு வகை உற்பத்தியின் குணநலன்களை அறிவில் மட்டுமின்றி அதை செயல்படுத்துவது எப்படி என்றும் நடைமுறையில் காண்பித்துக் கொடுக்கிறார். பூக்கள் காய்கறிகளின் தோட்டத்தில் BV 380 இன முட்டை கோழிகள் புதிதாக வந்து சேர்ந்திருக்கும் விருந்தினர். 10 பறவைகள் உள்ள ஒரு சிறிய ஹைடெக் கோழிக்கூடு இங்கு நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கோழிகளும் தினம்தோறும் முட்டையிடும் இவ்விடத்தில் அவர்களின் வீட்டு தேவைக்கு மட்டுமல்ல, உறவினர்களுக்கு பகிரவும் பாக்கி உள்ளது. BV 380 இன முட்டை கோழிகளை வளர்ப்பதற்குள்ள ஷெட் நாய், பூனை, கீரி, காக்கா, பாம்பு, பருந்து மட்டும் இல்லாமல் எந்தவித தாக்குதலிலிருந்தும் கோழிகளை பாதுகாப்பதற்குள்ள செயின் லிங்க்ட் கம்பி வலை மற்றும் ஒரு ஆளுக்கு கூட்டை சுற்றி நடக்க இடவசதி உள்ள ஒரு கூடு. பேட்டரி சிஸ்டம் என அறியப்படும் இரும்பு கூடுகளில் ஒரு அறையில் 5 பறவைகள் என்ற கணக்கில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நல்ல காற்றோட்டம் உள்ள இயற்கை கொப்பான சூழலும் உண்டு. உணவு கிண்ணம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தீனி சாப்பிடக்கூடிய சௌகரியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆட்டோமேட்டிக்காக சுத்தமான தண்ணீர் விநியோகம் செய்ய ஃப்ளோட் வால்வ், நிப்பிள், பைப் மற்றும் நிப்பிள் கப்புகள் கொண்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நல்ல கொள்திறன் உள்ள தண்ணீர் டேங்கும் உண்டு. பிரவுன் நிற முட்டை தோடு உள்ள பெரிய சைஸ் முட்டைகள் எல்லோரும் விரும்பும் ஒன்று. முட்டையின் வெள்ளை ஜாஸ்தியும் மஞ்சள் குறைவும் கொலஸ்ட்ரால் குறைந்ததும் ஒமேகா 36 போன்ற நல்ல ஃபேட்டி ஆசிட் கூடுதலும் உள்ள இந்த வகை முட்டைகள் எல்லோருக்கும் பிடித்த ஒன்றாகும். ஹார்மோன், ஆன்டிபயோட்டிக், ஃபார்மாலின், இன்சுலின் போன்ற நச்சு ஒன்றும் இக்கோழிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று ஜனங்களுக்கு நன்கே தெரியும். இயற்கை உணவு வகைகளான இலை, புல் போன்றவை பறவைகள் உண்பதை காணும் பொழுது
மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவதாக இவர்கள் கூறுகின்றன. 18 மாசத்திற்குள் ஆரம்ப முதலீடு திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். முட்டையிட்டு முடிந்த கோழிகளின் விற்பனை கூடுதல் வருமானமாக கிடைப்பதும் புதிய முட்டை கோழிகளின் வருகையும் இத்திட்டத்தின் கவனத்தை கவரக்கூடிய அம்சங்களாகும். ஏஜென்சி இந்த திட்டத்தை முதல் 1 வருஷத்திற்கு காப்பீடு செய்து தருகிறது. 2ஆம் வருஷம் முதல் வாடிக்கையாளர் காப்பீடு தொகை செலுத்த வேண்டும். 2ஆம் முறை முட்டை கோழிகளை கொண்டு வந்த பின்பு வாடிக்கையாளர் முட்டை இடும் சமயம் வரை தீனி கொடுக்க வேண்டும். தொழில் இல்லாமையில் தவிக்கும் நம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த முட்டை கோழி வளர்த்தல் திட்டத்தால் பயன்பெறுவார்கள். பட்டணங்களிலும் எல்லா வீட்டிலும் பிளாட்டுகளிலும் இந்த ஹைடெக் கூடுகளில் நட்சற்ற முட்டை கிடைக்க மிக எளிதில் இந்த ஹைடெக் மைக்ரோலேயர் முட்டை கோழிகளை வளர்க்கலாம் என்று தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு கூறுகிறார் ஸ்ரீமதி சரஸ்வதி வர்மா அவர்கள். அநேக விதமான பாரம்பரிய கோழி வளர்த்தல் விவசாயம் செய்து தோல்வியடைந்த இடத்தில் மைக்ரோ லேயர் கோழி வளர்த்தலை குறித்து, அதன் வெற்றியை குறித்து, அந்த கோழி விவசாயம் வெற்றியடைந்து வருவதை கண்டறிந்தும் அதை அனுபவித்தவர்கள் சொல்வதையும் கேட்டு இந்த மைக்ரோ லேயர் கோழி வளர்த்தலில் ஈடுபட்டேன். தினசரி நம் உண்ணும் உணவில் முட்டை ஒரு பெரும் பங்கு வகித்து வருகிறது. மைக்ரோ லேயர் கோழி வளர்த்துவதன் மூலமாக எந்தவித கலர்ப்பும் விஷத்தன்மையும் இல்லாத முட்டைகளை கிராமங்களில் கொடுக்க முடிகிறது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நாட்டு மக்களிடமிருந்தும் மற்ற துறைகளில் பணிபுரிந்து வருகிறவர்களிடத்திடமிருந்து ஒமேகா 36 கம்பெனிக்கு பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஒமேகா 36 கம்பெனி மூலமாக மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் இன்சுலின், ஃபோர்மாலின் மற்றும் ஆன்டிபயோட்டிக்குகள் அடங்கியிருக்கும் முட்டைகளை தவிர்க்க ஒமேகா 36 கம்பெனி ஒரு பெரும் பங்கு வகித்து வருகிறது. அதை வெற்றியடைய செய்ய உங்கள் ஒத்துழைப்பை ஒமேகா 36 கம்பெனி மேலும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. ஒமேகா 36 என்ற நிறுவனம் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பவுல்ட்ரி துறையில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பளித்து முன்னணியில் இருக்கிறார்கள். நச்சுத்தன்மையற்ற முட்டைகளை குறித்தும் ஒமேகா 36 சேவைகளை குறித்தும் அறிய நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 04222524 முகவரி ஒமேகா 36 பவுல்ட்ரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நெல்வேலி, மார்த்தாண்டம். இமெயில் poultryindiapoultry@gmail.com